ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. இந்த வீடியோவில் சிலியா டோக்கனை பற்றின ஒரு சில அப்டேட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின், பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைண்ட் காயின்ஸ் எல்லாமே தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சிலியா டோக்கனில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து கிளைம் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டு. எப்போவுமே அவங்க மந்த் எண்டு லாஸ்ட் டேட்டில் தான் கிளைம் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அக்டோபர் 1னால இன்றைக்கி 1ஆந்தேதி கிளைம் கொடுக்க போகிறதா ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிளைம் வந்துச்சு. ஜஸ்ட் இந்த கிளைமை இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா கிளைமை கிளிக் பண்ண உடனே நம்ம எவ்வளோ பாயிண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாக்ஸில் நம்ம எவ்வளோ பாயிண்ட் நமக்கு கிடைக்கிறோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை நம்ம பார்க்க முடியும். சப்போஸ் நான் வந்து ஒரு 10 லட்சம் பாயிண்ட் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 101 காயின் கிடச்சிருக்கும். 10 லட்சம் பாயிண்ட் நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஒரு சிலியா டோக்கனோட வேல்யூ பாயிண்டில் பார்த்தா 9818 பாயிண்ட்டுக்கு ஒரு சிலியா டோக்கன் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளைம், இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா கிளைம் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நாட் என்ன பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் நான் வந்து ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி வருது. ஸோ கிளைம் ஆகிட்டோடனே நமக்கு கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இதை நம்ம எங்கே போய்ட்டு பார்க்கலான்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் பாருங்கள், எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு 429 இந்த சிலியா டோக்கன் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படிங்கிறதையுமே நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இப்போது சிலியா டோக்கன் வந்து மெயின் நெட் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த மெயின் நெட் லான்ச்சுக்காக அவங்க கம்பல்சரி 2 ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா தான் அடுத்த ஸ்டெப்பை நம்மளால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ கம்பல்சரி இந்த ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஒரு 45 நாள் இந்த சிலியா எக்ஸ்சேஞ்சை கண்டினியூஸாக நம்ம வந்து செக்லிஸ்ட் பண்ணணும், செக்இன் ஆகணும். அப்படி செக்இன் ஆனோம்னா இதோடைய வெரிஃபிகேஷன் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அடுத்ததாக வந்து பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி. அடுத்ததாக இதை முடிச்சதுக்கப்புறமா நமக்கான ஐடென்டிட்டியை நாம் வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா இந்த ஸ்டீக்ஸ் நம்ம 45 நாள் பண்ணுறதுல சப்போஸ் ஒரு 24 ஹவர்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்னாலும் அடுத்த 72 ஹவர்ஸ் நமக்கு டைம் இருக்குது அந்த ஸ்டீக் வந்து நமக்கு முடியாமல் கண்டினியூ பண்ணுறது. ஸோ அதுக்குள்ளே நம்ம கொடுத்துட்டோம்னாலும் நமக்கு வந்து அது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஹியூமானிட்டி தானா அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு சில விஷயங்களை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி மைண்ட் பண்ணணும். அடுத்து ஏர்ட்ராப் கொடுத்தா அதை கிளைம் பண்ணணும். அடுத்து மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன். ஸோ இது வரைக்கும் இந்த மைல் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ரெஃபரலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மைல் ஸ்டோன் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரீக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மைல் ஸ்டோன் இருக்குது. ஸோ அந்த மைல் ஸ்டோனை நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு மைன் கொடுத்தோம்னா இது வந்து மைனிங்க்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம்னாக்கா கிளைம் ஆகாது. பிகாஸ் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பாஸ்டு. ஸோ எப்போ இந்த கிளைம் வந்து நமக்கு முடியுதோ இன்றைக்கி கிளைம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்மளால் மறுபடியும் பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஏர்ட்ராப்பை இப்போ அகைன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஏர்ட்ராப்பை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து பாருங்கள், ஸோ இது வரைக்கும் பாயிண்ட்ஸ் ஏர்ட்ராப் ஏதாச்சும் கொடுத்தோம்னா அந்த ஏர்ட்ராப் பேஜுக்கு நமக்கு வரும். அந்த ஏர்ட்ராப் பேஜில் பாயிண்ட்ஸ் வந்து அதை நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரீசெண்டாக இப்போ நம்ம கிளைம் பண்ண பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ரூஃப் ஆஃப் ஹியூமானிட்டியை கிளிக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மூன்றாவதாக இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இந்த மைல் ஸ்டோன்ஸ். ஸோ இந்த மைல் ஸ்டோன்ஸையும் நம்ம கிளிக் பண்ணோம்னா இதில் நம்ம ஸ்டீக்ஸ் ரிவார்டு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாலோ அல்லது ரெஃபரல் ரிவார்டில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாலோ நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷனும் இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம்னா கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷனே ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் மேலே நீங்கள் உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் எத்தனை ட்ராஃபிஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்ற அந்த டீட்டெயிலையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட்டு நிறைய ஸ்டீக்ஸ் இருக்குது, நிறைய வந்து ஒரு அவார்டு இருக்குது. நம்ம ஸ்டீக்குக்கு ஏற்ற மாதிரி அவார்டு கிடைக்கும். ரெகுலராக நம்ம செக்இன் பண்ணோம்னா அது ஸ்டீக்குன்னு சொல்லுவோம், அதுக்கு தனி அவார்டும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம ரெஃபரல் பண்ணோம்னா அதுக்கு தனி அவார்டாகவும் இந்த ட்ராஃபிஸ் எல்லாமே இருக்குது. அதை நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பாருங்கள், இந்த இடத்துல கேஒய்சி. ஸோ கேஒய்சியை கம்பல்சரி நம்ம வெரிஃபை பண்ணணும். இது வரைக்கும் நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் கேஒய்சி வெரிஃபை பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ உங்களோட கேஒய்சி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேஒய்சி வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மெயின் நெட் லான்ச் பண்ணுறப்ப யார் இது 2 ஸ்டெப்பையும் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களோ 45 நாள் கண்டினியூவாக செக்இன் ஆகிருக்கணும். ரெண்டாவது அவங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணியிருக்கணும். இது 2 வெரிஃபை பண்ணியிருந்தால் தான் அந்த மெயின் நெட்டுக்கு நமக்கு டோக்கனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பைக்காயின் கூட வரும்போது இப்படி தான் பண்ணாங்க.
ஸோ மெயின் நெட்டுக்குன்னு சொல்லிட்டு மைக்ரேஷன் அப்போ ஒரு 7 செக்லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த 7 செக்லிஸ்ட்டை யார் கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த பை காயினை மெயின் நெட்டுக்கு மாற்றினாங்க. அப்படி மெயின் நெட்டுக்கு மாற்றின காயினை அவங்க எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே என்கேஷ் பண்ணி எடுக்க முடிஞ்சது. அதில் நிறைய நபர்கள் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்லாம் சம்பாதிச்சாங்க. ஸோ இந்த சிலியா டோக்கனுமே இவங்க 2029 வரைக்கும் இந்த பாயிண்ட்டை கொடுத்து பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சிலியா டோக்கனை கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே மிகப்பெரிய அளவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேஒய்சியை வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் நெட் செக்லிஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கம்பல்சரி நமக்கு சிலியா டோக்கன் ரிசீவ் ஆகிரும். மெயின் நெட் மைக்ரேஷன் அப்போ நமக்கும் டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கனை நாமளும் பயன்படுத்த முடியும். எக்ஸ்சேஞ்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீழே நான் நிறைய அடுத்தடுத்த ஏர்ட்ராப்க்கான வீடியோவுமே கொடுக்குறேன். அதுவுமே எல்லாமே செக்இன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பபாய்.